தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவிலே இணைந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்றத்தில் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையில் மிக தீவிரமாக இறங்கிக்கிறாங்க. இன்னொரு புறத்திலே தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலேயும் முக்கியமாக மாற்று கட்சியில் கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பது, மாற்று கட்சியில் யார் யார் முக்கியமானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை புறம் தன் கட்சியில் இணைப்பது என அனைத்து கட்சிகளுமே அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு, அதன் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பூராமே மாற்று கட்சியில் கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இணைக்கக்கூடிய வேலையில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பாட்டிலே அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே அனைத்து மாவட்ட கால நிர்வாகிகளும் சரி, முக்கியமான தலைவர்களும் சரி, அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், அதே போல அதிமுகவிற்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் மாற்று கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை புறம் தன் கட்சியில் இணைத்து கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் மிக முக்கியமான ஒரு தொழிலதிபரும், அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனுடைய மாமியாரும் அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்படையாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே 2026 சட்டமன்றத்தில் நிறையக்கூடிய இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வியில் சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்றத்திலே கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பல வியூகங்களை வகுத்து வருகிறார். இதற்காக ஒரு வருடத்திற்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணி அமைத்த எடப்பாடி சமீபத்தில் பாமகவுடனான கூட்டணியும் உறுதி செய்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கு, மறுபக்கம் முக்கிய பிரபலங்கள் பலரும் அதிமுக இணைந்த கொண்டதாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் டால்ட்ரி மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக இணைந்திருக்கிறார். வரும் தேர்தலில் திருவாரணை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் கட்சியில் உள்ள நிலையிலே அவருடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் அண்மையில் புதுவையிலே எல்ஜேகே என புதிய கட்சியை தொடங்கினார். அடுத்து அரசியல் நகர்வாக லீமா ரோஸ் அதிமுக இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருக்கிறாராம். அவர் வேற யாரும் கிடையாது. சமீபத்திலே புதுச்சேரியிலே ஒரு நபர் புதிதாக ஒரு கட்சியை தொடங்குகிறார். எல்ஜேகே அப்படிங்கிற கட்சியை தொடங்குகிறார். அவருடைய தாயார் தான் இந்த லீமா ரோஸ் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நமது தமிழக வெற்றி கழகத்திலே முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய நமது ஆதவ அர்ஜுனுடைய சொந்த மாமியார் தான் இந்த லீமா ரோஸ். ஏன் தமிழக வெற்றி கழகத்திலே இணையவில்லை? அதே போல மகன் புதிய கட்சியை புதுவையில் தொடங்கி இருக்கிறாரே, அந்த கட்சியில் ஏன் இணையவில்லை? அதிமுகவை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான காரணம் அதிமுக கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்க போகிறது. அதன் காரணமாகவும் திருவாரணை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நமது லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.